அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் கவிஞர் சுமித்ரா தேவி மாதவன். நான் சில இலக்கிய கழகத்தின் செயலாளர். நாங்கள் முதலில் அறிவியல் பூங்காவில் தான் திருச்சியில் முதல் மீட்டிங்கை ஆரம்பித்தோம். அன்னைக்கு சிறா இலக்கிய கழகம்னா எப்படி நடத்தணும், மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யணும், இளைஞர்களை நம்ம எப்படி ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு எடுத்தோம். அதன்படி நாங்கள் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருமே நியமித்து நாங்கள் வழிநடத்தினோம். முதலாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பெண்ணை பீசு அப்படிங்கிற தலைப்பில் எல்லாரையும் கவிதை எழுத வச்சு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சி பெண்கள் எல்லாரும் ரொம்ப ஊக்கத்தோட இன்னும் அதில் பங்கேற்று வருகிறார்கள். அதன் பிறகு தியாகிகள் தினம்னு சொல்லிட்டு அதில் கவிஞர்களை ஊக்கப்படுத்தி அந்த மாரி ஒரு புத்தகம் வெளியிட்டோம். நிறைய ஏழை மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். அதே போல் சிறுவர்களுக்காக குழந்தைகள் தினம் நடத்தினோம். அதுலேயும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் நிறைய போட்டிகள்லாம் நடத்தினோம். அந்த போட்டியில் எல்லாரும் கலந்து கொண்டு நல்ல பரிசுகள்லாம் வாங்கி அவங்களோட திறமைகள்லாம் வெளிப்படுத்தினாங்க. இப்படியாக நாங்கள் பாரதியார் தினத்தை அன்று கல்லூரி மாணவர்களுக்காக நாங்கள் கவிதை போட்டி நடத்தினோம். அதுலேயும் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டு பங்கேற்று நிறைய கவிதைகள் எழுதியிருந்தாங்க. இன்னமும் அந்த குழு அமைச்ச குழுவில் இருந்து எல்லாரும் டெய்லியும் கவிதை எழுதுறதுலேருந்து பட்டிமன்றம் நடத்துலேருந்து அந்த எல்லாரும் அவங்களை தன்னைத்தானே நல்லா ஊக்கப்படுத்தி கொண்டு அவங்கள இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஒரு வருட காலத்தில் சிறா இலக்கிய கழகம் மேலும் மேலும் முன்னேறி வருகிறது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் இளைஞர்களை எவ்வளவு அளவுக்கு முன்னேற்றமோ அதற்கு நாங்கள் முன்னேற்றி கொண்டு வந்துட்டுருக்கோம். மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். தன்னால் என்ன முடியும், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எந்த வகையிலையும் சக்ஸஸாக இருக்க முடியும். இன்னைக்கு கேத்ரின் அம்மா வீட்டில் துணைத் தலைவர் கேத்ரின் அம்மா அவங்க வீட்டில் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நடைபெறுகிறது. அதுக்காக நாங்கள் சிறா இலக்கிய கழகத்திலிருந்து எல்லாரும் வந்திருக்கோம். அதேமாதிரி மற்ற நண்பர்களையும் அழைச்சிருக்கோம், மற்ற குழுவில் இருந்தவங்க நண்பர்களையும் எல்லாத்தையும் அழைச்சிருக்கோம். அதனால் சிறப்பாக இன்னைக்கு செயல்படுகிறது. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்.